இன்னைக்கு உங்களோட நான் பேசுகிற ஒரு காரியம், நிறையா பைபிள் வசனங்கள்லாம் நமக்கு தெரியும், நிறையா பாட்டு தெரியும், நிறைய நம்ம ஆராதனைலாம் பண்ணுறோம், அதெல்லாம் நல்லது. ஆனால் சிலதை புரியும் பொழுது தான் அதோடைய டெப்த்து தெரியுது. அதோடைய டெப்த்து தெரியுதுன்னா என்னென்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சங்கீதம் 22:3 இருக்கா, துதிகளின் மத்தியில் ஆண்டவர் வாசம் செய்கிறார். God inhabits the praises of his people. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது, he is enthroned in the praises of his people. ஒரு ஸ்வீடிஷ் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுமா, நம்ம இங்கேருந்து துதிக்கும் பொழுது அந்த துதி ஒரு சிம்மாசனம் போல் மாறிட்டு அதில் ஆண்டவர் உட்காருவாராம். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஆண்டவர் நீ எப்படி கண்டுகொண்ட? அந்த ஆபிரகாமுக்கு என்னங்க, அந்த சர்ச் இருந்துச்சாங்க, வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சா, ஜூம் இருந்துச்சா, இப்போ ப்ரேயர் குரூப் இருந்துச்சா, என்ன ஆகுது, ஒன்று சங்கிலி ஜாப் வந்துச்சா? ஒன்றும் இல்லை. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவருக்கு என்னங்க இருந்துச்சு? இன்றைக்கி உங்களை மேய்க்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. உங்கள் அப்பா அம்மா எப்படி மேய்க்கிறாங்க? மொபைல் ஃபோனில் எங்கே இருக்கிற, நீ காமி, வீடியோ போட்டு காமி, நீ எங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியணும், உன்னை செக் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அந்த யோசேப்புக்கு யார் இருந்தா? ஒருத்தரும் கிடையாது. ஆனால் அந்த மனுஷன் எப்படி இருக்கிறாரு? கஷ்டம் மத்தியில் அந்த கஷ்டத்தை சகிச்சுட்டு கர்த்தருக்கு பயந்து இருந்ததை ஆண்டவர் பார்த்து வைத்துறாரு. இன்றைக்கி இந்த உலகத்தில் நீங்கள் போல ஒரு மைண்டில் இருக்கட்டும், எல்லாம் யார் ஓனரு? உலகத்துக்கே ஓனர் காடல் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், எல் எலியோன் சொல்லுங்க, அவர் தான் எல்லாத்துக்கும். அவர் ஒரு அலைக்கு கூட நீ எவ்வளோ தூரம் துள்ளலாம், இதுக்கு மேலே நீ ரொம்ப எகிறாத, அப்படி இருந்துக்கோ அப்படின்னு வச்சுக்கிறாங்க. எல்லை வைத்திருக்கிறார். எல்லைன்னா லிமிட் வச்சிருக்கிறாரு. தெர் இஸ் அ பவுண்ட்ரி. ஸோ அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக என்னைக்காச்சும் நீங்கள் பிறந்ததுலேருந்து வானத்தில் 2 பிளானட் இடிச்சு கீழே குப்பையாக கிடக்குதுன்னு எங்கேயா இருக்குதா? சொல்லுங்கள். உங்கள் அப்பாட்ட கேட்டு பாருங்கள், உங்கள் பாட்டிகிட்ட கேட்டு. யாருக்குமே அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் டிசைனில், ஸோ மெட்டிகுலஸ்லி பிளான், தே ஜஸ்ட் மூவ் இன் ஃபியூ செகண்ட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் அவர் அழகாக எல்லாத்தையும் வச்சுருக்கார், எல்லாத்தையும் டிசைன் பண்ணிக்கிறார். மனுஷன்தான் நிறைய தவறு செய்கிறான் ஒழிய ஆண்டவர் எல்லாத்தையும் சூப்பராக பண்ணியிருக்கார். இப்போ அந்த பொசஸர், ஓனர் ஆஃப் ஹெவன், அப்படி யோசிங்க. ஏசாமி பாவம் ஒரு குடிலில் பிறந்தார், ஏழை, அவருக்கு இடம் இல்லை, உன் இருதயத்தில் கொஞ்சம் இடம் கொடு, பிச்சைக்காரன் சேர்ந்துக்கிட்டோம். அப்படி இல்லை. நம்மெல்லாம் ஏசாமிக்கு ஒரு இடம் கொடுங்க, இறுதி இடம்னு இவர் இன்னும் பெரிய டோனர் மாதிரி நினச்சிக்கிறார். இஸ் த ஓனர் ஆஃப் ஹெவன். எல்லாம் கண்ணில் காக்கிறது எல்லாத்தையும் உண்டு பண்ணது அவர் தான், பார்க்காதது எல்லாத்தையும் உண்டு பண்ண தேவன். அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. அதனால் உனக்கு ஒரு ஆடு உன் தேவைலாம் அங்கே பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்குது, உன் கண்ணுக்கு தான் தெரில. உனக்கு வேண்டிய வீடு அங்கே தான் இருக்குது, உன் கண்ணுக்கு தெரில. உனக்கு வேண்டிய பணம் அங்கே தான் இருக்குது, தெரில. ஆனால் நீ கரெக்டாக ஆகிட்டனா அது வந்துடும். இந்த மவுண்ட் ஆஃப் த லார்ட் இட் வில் பி. என்ன சொல்கிறார் ஆண்டர்? ஜெகோவா ஜெயரானு அர்த்தம். ப்ரொவைட் பண்ணிடுவார். எங்கே? இந்த மவுண்ட். அதில் கூட பாரு, கொஞ்சம் படிக்கணும். ஏதாவது ஒரு மவுண்ட்டு கிடையாது. இவங்க ஜெகோவா ஜெயரா காட் வில் ப்ரொவைட்னு கண்ட இடத்துல சுற்றிட்டு இருக்கிறானுங்க. அவர் எங்கே சொன்னாரோ அந்த சிகரத்தில் போய் நீ இருக்கணும். அங்கே 7 டிஃப்ரெண்ட் பீக்ஸ் இருந்துச்சு. நீ அங்கே போ, நான் சொல்கிற இடத்துல நீ செய்கின்றார். ஏன்னா அங்கே தான் ப்ராவிடன்ஸ் இருக்குது, அங்கே தான் ஆடுக்குது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படுகிறது ஏன் இம்பார்ட்டன்ட் தெரியுதா? கீழ்ப்படியாமே வாழ்ந்துட்டு ஆண்டவர் என்னை மட்டும் நேசிக்கல, அந்த பொண்ணை மட்டும் பாரு எல்லாம் கிடைக்குது. நீ போய் கேட்டு பாரு, உன் வாழ்க்கையில் எப்படி கீழ்ப்படுறேன்னு கற்றுக்கோ. விஷயம் தெரியாமல் நம்ம இருக்கிறோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை ஒரு 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 ஃபேஷன் மாதிரி இல்லை, ஒரு ரிலிஜன் மாதிரி இல்லை, ஒரு உண்மையாகவே ஆண்டவருக்கு நம்மளை அர்ப்பணித்து நம்ம வாழ்க்கையில் எல்லாத்த காட்டிலும் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், எல்லாத்த காட்டிலும் அவரை நேசிக்கிறேன். ஏன்னா he is the possessor of heaven and earth. அப்போது என்ன ஆகுதுன்னா, எந்த ஒரு ஆளையும் அதிக முக்கியம் கொடுக்க மாட்டோம். எந்த ஒரு இடத்துக்கோ, எந்த ஜாபுக்கோ, எந்த பாஸுக்கோ, எந்த பணத்துக்கோ அதிக முக்கியம் இல்லை. அதிகமான மரியாதையும் கனமும் யாருக்கு? ஆண்டவருக்கு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நம்ம யோசித்து பாருங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்கள்லாம் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனுங்க இருப்பாங்க. இது கொஞ்சம் தெரியும். ஆனால் சாத்தானுடைய யோசனைகளும் உலகத்தின் புத்தியும் கலந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அங்கிள் பேர் சைமனு, அவர் பேர் ஐசக்கு, ஜோ, அதனால் அவர் கிறிஸ்டியன் இல்லை. அவர் ஆண்டருடைய லீடிங்லேயும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு அந்த ரயில் ட்ராக்கில் அவர் ஓடுறாரான்றது அவருக்கு தான் தெரியணும். மற்றவங்க ஊழியக்காரங்க கூட நிறைய பேர் சொல்கிறது, பைபிளுக்கு
உடந்தையாக இல்லை. என்னத்தையோ சொல்லிட்டு என்னத்தையோ செய்வாங்க, காப்பி அடிப்பாங்க. அந்த பிரசங்கர் சொல்கிற மாதிரி இவர் ஒரு டைலாக் விடுவார். எளிமையான ஜனங்க அந்த டைலாக் கேட்டு ஐயோ சூப்பர் நினைப்பாங்க. அந்த சூப்பர் வந்து வாயளவு தான், இறுதியம் வேறு எங்கேயும் இருக்குது. இதை சொல்கிறனால யாரையும் குறை சொல்ல, இதுதான் உலகம். அப்போ நான் தான் அக்கறையாக இருக்கணும். நான் என்னத்துக்கு அக்கறையாக இருக்கணும்? ஆண்டவருடைய வசனத்தை பிடிச்சி நான் உமக்கு பிரியமாக நான் வாழணும் ஆண்டவர். அப்போ தான் என் துதியில் நீங்கள் என்ன பண்ணுங்க, யூ வில் பி துதிகள் மத்தியில். என்ன மாதிரி துதி? அதான் எனக்கு நிறையா பாஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லுவேன், சார் சும்மா 500 பண்ணி வளர்க்காதுங்க சார், 50 சிங்கக்குட்டிங்களை வளர்த்தா கூட போதும் சார். இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டுன்னுவாங்க, ஆனால் யாரும் செய்ய மாட்டாங்க. ஸோ குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கரெக்ட். ஸோ இன் யோர் லைஃப் யூஆர் ஆல் யங், லெட் காட்லி பிரின்சிபிள்ஸ் கம் இன் டு அஸ். என்னங்க சொல்கிறேங்க? காட்லி பிரின்சிபிள்ஸ். இன்றைக்கி உங்கள் பாஸ்டர் பற்றி கூட என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன். நான் ஏன்னா அவர்கிட்ட ஒரு காட்லினஸ் இருந்துச்சு. வி ஆர் சீயிங் so many guys we respect, but we are not able to say those things. இல்லை கரெக்டா? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் துதி வாயில் இருக்குது, வெரி குட். ஆனால் ரெண்டாவது காரியம் என்ன பார்க்க போகிறோம்? அவருக்கு நம்ம எப்படி எல்லாத்தையும் சரண்டர் பண்ணியிருக்கோமா? நம்முடைய பணத்தை சரண்டர் பண்ணியிருக்கோமா? நம்முடைய சொத்து, நம்முடைய எல்லாம் இருக்குதுங்க. யாரையும் கேட்கல இப்போ காணிக்க போடுங்கன்னு. சரி, அதுக்கு விட்டு போடுற மாதிரி பேசலை. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் லைஃப்பில் இந்த ரகசியத்தை கேட்டுக்கிட்டோன்னா நம்ம ஆபிரகாம் போல், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஐ நோ தட் thou fearest God, seeing thou hast not withheld thy son, thine only son from me. இன்றைக்கி விட வேண்டியது எவ்வளோ இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள்லாம் நம்ம ஃபேமிலினால் தான் பேசுகிறேன். நிறைய விட வேண்டியது மனுஷிக போதனைகள், நிறையா மேன்ஸ் டீச்சிங் இருக்குது. ஒரு மனுஷன் சாவணுங்க, அவன் சுயத்துக்கும் அவன் வலிக்கும், அண்ட் டேக் காட்ஸ் வேஸ். அந்த நம்ம லைஃப்பை அதுக்காக நீங்கள் தேடணும். சும்மா கும்பலில் கோய்ந்தாலே இல்லையான்னு கத்திட்டு போகிற கும்பலாக நம்ம இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோன்னா, we are followers of Jesus, devoted unto him. சொல்லுங்கள் திருப்பி, we are followers of Jesus, devoted. ஆண்டவருக்கு டிவோட்டடாக இருக்கும். பணம் ப்ராப்ளம் இல்லைங்க. my God shall supply all my needs according to his riches in glory. ஆண்டவரால் செய்ய முடியாது ஒன்றும் இல்லை. ஏன்? அவர் தான் ஓனர் ஆஃப் பேங்க். அது அடியில் தான் வருது. நீங்கள் பயப்படாதுங்க. தாய்மார்கள் பயப்படக்கூடாது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது? நீங்கள் என்ன செய்யணும்? எல்லோன்னு பிடிக்கணும். ஆண்டவரே நீங்கள் தான் ஓனர், நீர் எல்லாம் செய்வீர் ஆண்டவரே. நீ காக்காட்ட பேசினா காக்கா வரப்போகுது, அவ்வளோதானே. நான் இப்போ என்னத்துக்கு காக்கா லேட்டாக வருதுன்னு யோசிக்கணும்? அவர் பேசுவார். ஸோ மெனி டைம்ஸ் அவர் மைண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் த ரிசோர்ஸஸ். என்னையும் சொல்கிறேன்னு, சில சமயம் நம்ம அப்படி தான் யோசிப்போம். இந்த நபர், இந்த சிஸ்டரு, இந்த ஆண்டி, இந்த அங்கிள், இவங்க ஏய் அவங்களெல்லாம் விட்டுடு. அவங்களெல்லாம் உனக்கு உதவி செய்ய வைக்கிறவர் யார்? தேவன். அதெல்லாம் கண்ணை தூக்கி மேலே பார். உன் ஈசாக்கெல்லாம் வச்சுட்டு மேலே பார், நான் வேலை செய்வேன். தென் ஒன்லி திங்ஸ் ஸ்டார்ட். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு மதமாக சில காரியங்களை செய்யாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே எக்ஸ்பீரியன்ஷியலாக பண்ணினால்தான். அந்த ராஜா என்ன சொல்கிறான் ஆபிரகாம், நான் இதெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன்னா, அவன் சொல்கிறான் ஒரு ஷூ லேஸ் கூட எடுக்க மாட்டேன், பிகாஸ் அவரை கனப்படுத்தணும் நான். See, his lifestyle changed. I want to honor my God. He is to whom I lifted my hand. நான் வாண்ட கை நேரத்தில் அவர்கிட்ட நீட்டிக்கிறேன். ஏன்னா நீங்கள் யார்கிட்ட கை நீட்டுருங்க? யோசிங்க. எங்கே சார் கை நீட்டுறோம்? இது கோச்சிக்காதுங்க, நான் பேசுகிறது யாரும் குறை சொல்ல. இட்ஸ் a good thing in the house of the Lord to take inventory of our behavior, how we do, how our lifestyle, how our principle, and we have to make correction. நம்ம கை ஏந்துறது ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். நான் அவங்ககிட்ட கையை தூக்கிட்டேன் சார், உங்கள்கிட்ட தூக்க மாட்டேன். நாளைக்கு நீங்கள் தான் என்னை பணக்காரனாக்கணும்னு சொல்லக்கூடாது, வேண்டாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பணம் எங்கே இருந்தாலும் வருது தெரியல ஆபிரகாமுக்கு. ராஜாக்கள்லாம் பயந்து கொடுத்த பணம்லாம் வந்துச்சு அவருக்கு. ஆனால் இவன் போய் யார்ட்டும் பிச்சை எடுத்ததில்லை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட நிற்கும் பொழுது கதவை மூடிட்டு சொல்லுங்கள், ஆண்டவரே என் கருத்தை உமக்கு தூக்குற ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே எங்களை, யூ வில் ஃபர்னிஷ், யூ வில் ப்ரிப்பேர் அ டேபிள் இன் த வில்டர்னஸ். வனாந்திரத்தில் எனக்கு ஒரு என்னத்தை ஆயத்தம் பண்ணுவேன்? பந்தி. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், வனாந்திரத்தில் எவ்வளோ ஜனங்க இருந்தாங்க தெரியுமா? அவன் என்னமோ சொல்ல, எவ்வளோ ஜனங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். மோசஸ் கூட்டிகிட்டு போன ஜனங்க எத்தனை பேர்? நீங்கள் அப்புறமா கண்டுபிடிங்க. லேக்ஸில் போகும். என்ன கரெக்டாக? இவ்வளோ பேருக்கு சாப்பாடு எங்கே சார் போய் கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி
டோர் டெலிவரியே வந்து அங்கே தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு நினைக்கிறேன். டோர் டெலிவரி தான் கடவுள் உண்டு பண்ணுது. காக்கா எடுத்துட்டு வந்து கொடுக்குது, தூதர்கள் வந்து வீட்டு வாசலில் போடுறாங்க மண்ணால் காடையெல்லாம். அவ்வளோ பேருக்கு எப்படி சார் சாப்பாடு செய்ய முடியும்? ஆனால் கத்தரால் ஆகாது ஒன்றும் இல்லை. அவர் பந்தியை ரெகுலராக ஃபீஸ்ட் டேபிள். இன்றைக்கும் உங்களுக்கு உங்கள் அப்பா அவர் தான். இன்றைக்கி நம்ம அப்பா அவர் தான். அதுக்குன்னு அப்பா இருந்தால் கூட அப்பா அவர் தான். பரலோக அப்பாவை பிடிச்சா அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆனால் வானத்தையும் பூமியும் ஓனர்கிட்ட சொல்லிட்டா அவர் பார்வோனையும் மாற்றுவார். அவர் என்ன பண்ணுவார்? நதியுடைய ஓட்டத்தையும் மாற்றுவார். எல்லாத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இது சொல்கிறதுனால யார் ரொம்ப 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 ஸ்ட்ராங் பீப்புள்னால் நீங்கள் தான். உங்கள் கையில் தான் மாஸ்டர் கீ இருக்குது. இப்போது நம்ம கையில் என்ன மாஸ்டர் கீ? லைஃப்பில் எது பூட்டின்னு திறக்க முடியும். அதனால் நமக்கு திமிரு வரல. நம்முடைய கான்ஃபிடென்ஸ் என்னென்னா நத்திங் இஸ் இம்பாசிபிள். வசனம் சொல்லுது, கொஞ்சம் அவ்வளோ பெரிய வேலைக்கு இவ்வளோண்டு ஃபெய்த் இருந்தால் போதுமா? என்ன பண்ணும் ஃபெய்த்து? மலையை நோக்கி போக சொன்னால் போயிடும். சொல்லிட்டு ஒரு வார்த்தை, உன்னால் ஆகாதது ஒன்றுமில்லை. என்னால் ஆகாதுன்னு கடவுள் சொல்லல, உன்னால் ஆகாதது ஒன்றுமில்லை. இன்றைக்கி உங்கள் லைஃபுக்கு பயத்தில் இருக்கிறீங்களா? ஹஸ்பண்டுக்கு வயசாயிடுச்சு, இல்லை ஹஸ்பண்ட் இல்லை, பிள்ளைங்க, பணம், இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். மற்றவங்களாம் ஃபாஸ்ட்டாக வளர்கிறாங்க, நம்ம ஸ்லோவாக வளர்கிறோம். இதெல்லாம் பார்த்து பயம் வரும். எல்லாருக்கும் தான் வருங்க, யாருக்கு தான் வராது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ ஜபம் பண்ணக்கூடாது சில காரியத்துக்கு. என்னங்க என்ன ஜபம் பண்ணக்கூடாது? ஏன்னா எதுக்கு பண்ணணுமோ பண்ணணும். ஜபம் வந்து ஆண்டவரோட பேசணும். நான் ஒன்று கேட்குறேன், எத்தனை பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது? சும்மானா பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சும்மானா பேசுங்க. தேங்க்யூ, நீங்கள் தான் உண்மையாக ஏஞ்சல்ஸ் இல்லை, எல்லாம் மனுஷர்கள் வந்துக்க. தேங்க்யூ. சும்மானா பேசுறது, சீரியஸாக பேசக்கூடாது. எனக்கு பண கஷ்டம் இருக்குது, எனக்கு 2 லட்ச ரூபா வேணும்னு தொடங்கணுங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க, பிஸியாக இருக்கிறோன்றவாங்க. கரெக்டா? சும்மானா பேசுறதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. சந்தோஷம் இருக்கா இல்லையா? பயங்கர டிஸ்கஷன்ஸு, ஜாப்ஸு, எல்லாம் ப்ராஜெக்ட் முடிக்கணும், இந்த மாதிரி மேட்ரு கிடையாது. அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஜாலியாக பேசுங்க. உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அம்மா இருங்க கிச்சன்லேருந்து என்னத்தான் பேசுகிறானுங்க அவங்க, சரக்கே இல்லை, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பேசிட்டே இருக்கிறாங்க, அதே பேசிட்டு இருக்கிறாங்க. அதாங்க ஃப்ரெண்ட்ஸு. சேம் திங் ஹேப்பன் வித் த லேடிஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உட்காந்து பேசுவாங்க, அங்கே பெரிய மேட்ரே இருக்காது, அடித்து போயிட்டே இருக்கும். ஆனால் என்ன சந்தோஷம். சரி, த ஜாய் சார், அதுதான். அங்கே வந்து பெரிய டீல் கிடையாது. இன்றைக்கி மோடி அண்டு புட்டின் பேசுகிற மாதிரிலாம் இல்லை. டிரான்சாக்ஷன் கண்ட்ரி இது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் இல்லை. சும்மா நான் என்ன தலைவர் அப்படிங்கிறா ஊன்னு போயிட்டே இருக்கோம் கது. ஆனால் அங்கே மேட்ரு இருக்காது. இதுதாங்க ஆண்டவரோடு பேசுகிற ஒரு உறவு. ஆதாம் ஏவாளுக்கு என்ன பேசியிருப்பாங்க? டெய்லி வேறு வராராம் ஒரு சாயங்காலம் கூல் டைமில். என்னத்தை பேசியிருப்பார்? சப்ப மேட்ரு தான் பேசியிருப்பாங்க. பெருசாக ஒன்றுமே இருந்திருக்காது. ஆண்டவர் நான் எப்படி இந்த உலகத்தை உண்டு பண்ணேன்னு சொல்லியிருந்தான் அவன் தலை வெடிச்சிடும். அவனுக்கு என்ன சயின்ஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் they had a nice communication, relationship. They enjoyed each other's presence and God likes that. இன்னைக்கு நம்ம ஜெபம் ஆண்டவரோட அதுதான் இருக்கணும். ஆண்டவரோட நம்ம ஃபீலிங்ஸு, ஆண்டவரோடு நம்ம பேசணும். ஆண்டவர் செய்கிறாரு, அதில் நம்ம இன்வால்வ் ஆகிட்டோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எவ்வளோ சண்டைலாம் இருக்குது, எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஒருத்தனுக்கும் ஓரளவும் தெரியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீர் என்னத்தையோ ஒன்று செய்ய போயிரு, கடைசி நேரத்தில் கவுத்துவீர், கடைசி நேரத்தில் என்ன நிறுத்துவீர், நீர் இருக்க போல் எங்களுக்கு என்ன கவலை. ஸ்தோத்திரம் ஆண்டவர், இதுவெல்லாம் ஜாலி. ஐசக் ஜோ நல்லா தான் சொன்னுங்க. அப்போ என் ப்ராப்ளம்லாம் எப்படி ஐசக் ஜோ? உன் ப்ராப்ளம்க்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ பேசணும்டா, ஊமையாக இருக்காத, பேசணும். ஜெபம் பண்ணால் போதாது, அழுதா போதாது. பட் பர்சனல் லைஃப்பில் நம்ம வந்து இதை செய்யாமல் இருக்கிறோம், அதை சேர்த்துக்கணுன்ற. என்னன்னா, யூ ஹாவ் டு அட்ரஸ் அண்ட் ஸ்பீக் டு த ப்ராப்ளம். இதுதான் ப்ராப்ளம். மழைனா மலையை பார்த்து பேசு. மலையை பற்றி செல் குரூப்பில் பேசி, அதுக்கப்புறம் சங்கிலி ஜபத்தில் பேசி, இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அதை பற்றி பேசி ஒப்பாரி வச்சு அந்த சின்ன மலை பெரிய மலை ஆகிடும். இதான் நடக்குது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ வந்து பேசணும்டா. அதை அடுத்து பேசுனா என்ன ஆகுமா? இட் ஷால் பி. அப்போ எப்படின்னா, அந்த மலை ஒரு பிரச்சனை இருக்குது, ஏய் இந்த பாரு நீங்கள் இருக்கக்கூடாது போ அப்படின்னு நாய் வந்துச்சுன்னா அப்படி துரத்துருங்க வீட்டுக்குள்ளே. நாய் பேய் எல்லாம் சேர்ந்தான், அதை அடிச்சு விடணும். நீ என்ன பண்ணணும்? அதிகாரம் எடுக்கணும். வயசான தாத்தா வந்தாலும் காலை தரையில் மிதிச்சு ஹோ அப்படின்னு டீ ஆனும், அது ஓடி போய் திருமங்கலம் பக்கம் நின்று திரிப்பாங்க. போ இதை வந்து நீங்கள் மாற்றிக்கிதி செஞ்சோன்னா நம்ம வளர்ச்சி வளராது.
ஏன்னா அறியாமையில் இருக்கிறோம். ஏன்னா எல்லாரும் அதான் சொல்கிறான், ஜெபம் பண்ணுட்டே பொண்டாட்டிகிட்ட போய் அன்பு காமிச்சிட்டா எல்லாம் சரியாயிடும், வீடுக்கு சந்தோஷம் இருக்கும். யாருமே பண்ணாமல் வெறும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி? பிள்ளைங்களோட பேசுகிறதே இல்லை. நான் படிச்சிருந்தேன் ஒரு புஸ்தகத்தில், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோம், அவர் லைஃப் கேன் பிகம் மண்டேன் அண்ட் பிகம் அ ரொட்டீன் அண்ட் பிகம் போரிங். சில்ட்ரனுக்கெல்லாம் தெரியும், இந்த வீடு ஒரே போர் வீடு. ஏன் தெரியுமா? ரிக்ரியேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது, ஜீரோ. அதுக்கு பணத்தை ஒதுக்குறது இல்லை. வெள்ளைக்காரங்கெல்லாம் ஹாலிடே போயிடுவாங்க, ஒரு வருஷத்தில் 2 வாட்டி போயிடுவாங்க. ஒரு லாங் ஹாலிடே, ஒரு ஷார்ட் ஹாலிடேவான். பாரு எப்படி சார் நாங்கள் போகிறது? கர்த்தர் தருவாருங்க. ஃபஸ்ட் நம்ம ரெடி ஆகணும். நம்ம எல்லாத்துக்குமே என்னன்னு கேட்டுருந்தா ரிக்ரியேஷன் வந்தால் தான் சந்தோஷம். ஒரு சீரியஸாக இல்லாமல் ஒரு பீச்சுக்கு போகிறோம், பேசுகிறோம், சும்மா எங்கேயாச்சும் உட்காந்து காஃபி குடிக்கிறோம், டீ அடிக்கிறோம், டீ எல்லாம் குடிச்சிட்டு எல்லாரையும் பார்த்து கதை அடிச்சுட்டு வந்துட்டோன்னா ஒரு மைண்டு. ஆனால் அது இல்லாதபடிக்கு நம்ம எப்போவுமே வேலை, எப்போவுமே ஜபம், பாதி நேரம் உன் ஜபமே உனக்கு பிளட் ப்ரெஷர் வந்துடும். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்ட பிறகு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. ப்ரெசன்ட் யுவர் பெட்டிஷன்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங், தட்ஸ் இஸ் டன். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, நன்றி ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க, நான் போய் தூங்க போகிறேன், நீங்கள் வேலை செய்யுங்க, தேங்க்யூ, பாய். தானே உண்மை? ஆனால் நீ ஆண்டவருடைய பிள்ளைக்கு நல்ல தூக்கத்தை கொடுப்பார். அக்கிரமமான விக்கெடுக்கு நோ ஸ்லீப். நம்ம விக்கெடா இல்லையே, நம்ம நல்லா தூங்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நமக்காக போய் செய்கிறார். ஆனால் நம்ம இருதயம் எப்படி இருக்குது? எதை காட்டிலும் எனக்கு முக்கியம் எங்கள் ஆண்டவர். அந்த உறவு பைத்தியம் அல்ல, உறவு. அவரை கனப்படுத்துறது, அவர் மேலே நீ பாசமாக துடிக்கிறன்னு பார்க்குற. அப்போது கஷ்டமான ஒரு நெருக்கத்தில் நீ எப்படி அவரை கனப்படுத்துறன்னு பார்க்க போல, he will experience the genuine worship from you. என் பிள்ளை பார், கீழே விழுந்தா கூட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிச்சு, பணம் இழந்துச்சு, உடனே என்ன சொல்லுது பாரு? அது எல்லாரும் லூஸுன்னு சொல்கிறாங்க, அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் அந்த பிள்ளைய. அது என்ன சொல்லுது? அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் என்னடா அது, ஆட்டு மந்தையில் ஒன்றும் இல்லைனாலும் கத்துறது நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதுதான் கரெக்ட், தட் டச்சஸ் மை ஹார்ட். கூட இருக்காங்க என்ன சொல்லுவாங்க? இது லூஸுன்னுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? என் பிள்ளைகள் தைரியமாக நிற்கிறாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்கிறாங்க? நாங்கள் பணிய மாட்டோங்க, இதெல்லாம் விக்கிரகத்துக்கு நாங்கள் செய்ய மாட்டோம், எங்கள் கடவுள் சொல்லிக்கிறாரு, நீங்கள் சாவச்சா அடிச்சுங்க, கடவுள் பார்த்துக்குவாரு, அவர் பார்க்காட்டாலும் பரவாயில்ல, அவரை நான் கனப்படுத்துகிறேன். என்ன மாதிரி இது பாருங்க. தட் பிகம்ஸ் சம்திங் தட் டச்சஸ் காட். அவருக்கு தெரியும். ஆனால் காட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஒபீடியன்ஸ் அண்ட் ஆனரிங் காட் தேர். ஹீ எக்ஸ்பீரியன்ஸ். நவ் நம்ம வாழ்க்கையில் லெட் காட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அவர் ஆனரிங் காட், அவர் வர்ஷிப்பிங் காட், அவரை நம்ம மகிமைப்பட்டிருக்காரு. இதில் ஒரு சின்ன எச்சரிக்கை. இந்த எல் எலியோன் தேவன் பாருங்கள், வானத்தையும் பூமியும் ஓனர், அவருக்கு வைக்கிற இடத்த வேற எதுக்கு கொடுத்தாலும் இட் பிகம்ஸ் அன் ஐடில், பிகம்ஸ் அன் ஐடில். என்னம்மா கஷ்டம் தானே? அதனால் நம்ம வாழ்க்கையில் எந்த விக்கிரகம்னா நான் ஏதோ பொம்மையை சொல்ல, எந்த ஒரு ஆளாக இருக்கட்டும், உங்கள் வேலையாக இருக்கட்டும், நீங்கள் எதாக இருக்கட்டும், ஆஸ்க் யுவர் ஹார்ட். உங்களே கேளுங்க, ஆண்டவரே, ஐ வாண்ட் யூ டு பி ஹையர் தென் எவ்ரி திங், திஸ் இஸ் நத்திங். இன்றைக்கி இருக்கிற வேலை இருக்கும், சிலவங்களுக்கு வேலை மாறும் போகும் எல்லாம், ஆனால் என்றைக்கு மாறாத தேவன், உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன், உன்னை விலக மாட்டேன்னு சொன்ன தேவன் அவர். அவர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே நன்றியாக இருக்கும் பொழுது, that will touch the heart of God and our life will become a life of worship. கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம். அப்பா, இந்த நாளில் நீங்கள் தான் எல் எலியோன், நீங்கள் தான் ஜெகோவா ஜைரா, நீங்கள் தான் எங்கள் ஆராதனைக்கு பாத்திரர். எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம், எங்கள் வாழ்க்கையை அலங்கரிங்கப்பா. நாங்கள் ஜபிக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணோம், பாடுற நேரத்தில் பாடணும் அதிகாரத்தோட. நீர் சொன்னீர் ஆண்டவரே, அந்த எலும்புகளாக கடந்த ஒரு இடத்துல எலும்பை நோக்கி பேசுன்னு, கடைசியில் உலர்ந்த எலும்புகள் ஒரு சேனையாய் மாறிச்சு. ஒரு வேலி பள்ளத்தாக்கில் இருந்தது, ஒரு அசட்டாக மாறிச்சு ஆண்டவர். எல்லாம் எலும்பும் ஒன்றும் இல்லாமல் குப்பை மாதிரி இருந்துச்சு. அது அப்படியே எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் குப்பை மேடை, எதெல்லாம் வேஸ்ட்டு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் எங்கள் வார்த்தையில் இந்த கிரியேட்டிவ் பவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய வாக்கு தத்தத்தை பேசும் பொழுது நீர் அதை அங்கீகரித்து ஆசீர்வதித்து காரியங்களை உண்டு பண்ணு. எங்கள் வாயில் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், எங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கட்டும், எங்கள் மனைவி ஆசீர்வதிக்கட்டும், எங்கள் கணவனை ஆசீர்வதிக்கட்டும், எல்லாரையும் ஆசீர்வதித்து நல்ல வறண்ட நிலத்தை புல்வெளியாய் மாற்றுற தேவன் எங்கள் மூலம் எங்களை பயன்படுத்துங்க.
இந்த வெளிப்பாடு எங்கள் வாழ்க்கையில் நிற்கட்டும். இங்கே வந்த ஒவ்வொரு பிரதர் சிஸ்டரையும் ஆசீர்வதிங்க. Bless them, take them to the another level in Jesus' name. Amen. அதிகாலையில் சூரியனை பார்க்கையிலே என் தேவன் உறங்காதவர் என்று நான் அறிவேன். குருவிகள் குரலை கேட்கையில் என் தேவன் கேட்கிறார். என் பயம் அறிவார், கண்ணீர் காண்பார், அழுகையை துடைப்பார். என்னை காண்கின்றார். எழுப்பினது பாடுவோமா? எல்ரோயி, என்னை காணும் தேவனே. எல்ரோயி, என்னை காணும் தேவனே. எல்ரோயி, என்னை காணும் தேவனே. எல்ரோயி, எல்ரோயி. என்று நான் அறிவேன். குருவிகள் குரலை கேட்கையில் தேவன் கேட்கிறார். என் பயம் அறிவார், கண்ணீர் காண்பார், அழுகையை துடைப்பார். எனக்கொரு தேவன் உண்டு, அவர் என்னை காண்கின்றார். அவர் என்றென்றும் என்னை காண்கின்றார். என்னை காண்கின்றார். எல்ரோயி, என்னை காணும் தேவனே. எல்ரோயி, என்னை காணும் தேவனே. எல்ரோயி, என்னை காணும் தேவனே. எல்ரோயி, என்னை காணும் தேவனே. சுரேஷ் on the flute, come on. மேகம் கடப்பதை காண்கையில் நான் மனதில் ஜெபிக்கின்றேன். இந்த உலகத்தின் மாயைகள் என்னை மேற்கொள்ள கூடாதே. நதிகள் புரள்வதை காண்கையில் நான் எதற்கும் அஞ்சிடே. அவர் அன்பு என்றும் மாறாது, என்றும் நமக்குண்டு. எனக்கொரு தேவன் உண்டு, அவர் என்னை காண்கின்றார். அவர் என்றென்றும் என்னை காண்கின்றார். என்னை காண்கின்றார்.